அமிர்தத்துக்கு சமமான இந்த நீரை குடிச்சீங்கன்னா 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருப்பீங்க. இந்த காலத்துல சின்ன வயசுல இருந்தே தூக்கமின்மை பிரச்சனைக்காக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்காக இப்ப நம்ம சொன்ன அளவுல சொன்ன நேரத்துல இந்த நீரை குடிங்க. உங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் பாக்குறதுக்கு எப்பயுமே ஆக்டிவா இருப்பீங்க. உங்க லைஃப நீங்க என்ஜாய் பண்ணி வாழலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மையான ரியல் ஃபேக்ட். யாரெல்லாம் ஒபிசிட்டி, கேஸ், அசிடிட்டி பிரச்சனையால கஷ்டப்படுறீங்களோ அவங்க இந்த கஷாயத்தை ரெகுலரா குடிக்கிறப்போ உங்க உடம்புல இருக்கிற எல்லா நோய்களுமே முற்றிலுமா குணமாகும். இத தயார் பண்றதும் ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரே ஒரு பொருள் தான் தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங்கா இருக்குது. இந்த கஷாயத்தை நம்ம ரெகுலரா குடிக்கிறப்போ நம்ம குடல்ல தேங்கி இருக்கிற கெட்ட கொழுப்புகள் எல்லாமே விலகி போயிடும். அதாவது நம்ம உடம்ப டிடாக்சிஃபை பண்ணும், சுத்தப்படுத்தும். இதுதான் இம்பார்ட்டன்டான விஷயம். ரத்தத்தை சுத்தப்படுத்தும், வெயிட் லாஸ் ஆகி ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நம்ம தேகத்துல இருக்கிற எல்லா நோய்களும் குணமாகும். அவ்வளவு மருத்துவ குணம் இருக்கிற ஒரு பொருள் சீரகம். ஃப்ரெண்ட்ஸ், சீரகம் பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் அதுல இருக்கிற மருத்துவ குணங்கள் மட்டும் அதிகமா இருக்குது. முக்கியமா இதுல மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் சி, அதே மாதிரி விட்டமின் ஏ கூட அதிகமா இருக்குது. இந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. டயட்ரி ஃபைபர் இருக்குது, நம்ம ஜீரண சக்தியை அதிகப்படுத்துது, மெட்டபாலிசம் அதிகமாகும். இந்த ரெமடிக்காக ஒரு கிளாஸ் நார்மலா நம்ம குடிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. இதுல நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கலாம். இந்த 1 கிளாஸ் தண்ணியில 1 ஸ்பூன் சீரகத்தை ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிருங்க. இந்த மாதிரி பண்றப்போ சீரகத்துல இருக்கிற முழுமையான சத்துக்கள் தண்ணில வந்துருது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடியை வச்சு மூடி வச்சிருங்க. மறுநாள் காலையில திறந்து பார்க்கலாம். இப்ப பாருங்க, தண்ணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. யார் உடம்புல எல்லாம் சூடு அதிகமா இருக்கோ அவங்க எல்லாம் இந்த சீரக தண்ணிய கண்டிப்பா குடிங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்ல வச்சுக்கிட்டு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு இந்த தண்ணிய சூடுபடுத்தணும். உங்களுக்கு ஸ்வீட்டுக்காக தேவைப்பட்டா இதோட பிரவுன் கலர்ல இருக்கிற வெல்லத்தையோ இல்ல கற்கண்டையோ நீங்க சேர்த்துக்கலாம். அதே டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கற்கண்டுக்கு பதிலா பிளாக் சால்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிடலாம். எது சாப்பிட்டாலும் ஜீரணமே ஆக மாட்டேங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ட்ரிங்க் ராமபாணமா வேலை செய்யுது. முக்கியமா லேடிஸ்க்கு பீரியட்ஸ் டைம்ல அதிகமான வயிறு வலி, ப்ளீடிங் இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல இந்த ட்ரிங்க் ரொம்ப ரொம்ப நல்லது. மூட்டுகள்ல வீக்கம், வலி இருக்கிறவங்களுக்கும் இந்த ட்ரிங்க் ரொம்ப நல்லது. நம்ம டீ, காஃபி குடிப்போம் இல்லையா, அதுக்கு பதிலா இந்த சீரக டீயை குடிங்க. அசிடிட்டி கம்ப்ளீட்டா கியூர் ஆகும். உட்காரவும் முடியல, எந்திக்கவும் முடியல அப்படின்னு பேக் பெயினால கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ட்ரிங்க் ரொம்ப நல்லது. இந்த சிம்பிளான சீரக கஷாயத்தை ஒரு நாளைக்கு 2 தடவை குடிக்கணும். கை கால்ல வலி, கால் திமிர் பிடிச்சுக்கிறது, நரம்பு வலி, கழுத்து வலி எல்லாத்தையுமே குணப்படுத்தும். இந்த சீரக கஷாயத்தை குடிக்கிறதால நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள், கழிவுகள் எல்லாமே வெளியில போயிடும். இதுல ஜீரண சக்தி அதிகமா இருக்கிறதால நம்ம சாப்பிட்ட சாப்பாடை வேகமா ஜீரணம் பண்ணி தூக்கமின்மை பிரச்சனையை வராம பாத்துக்கும். அதிகமான உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு 2 தடவை குடிங்க. நீங்க 1 ஸ்பூன் சீரகத்துக்கு பதிலா 2 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்து கஷாயமா பண்ணி குடிங்க. இந்த சீரக கஷாயத்தை குடிக்கிறதால ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரியாகும். நம்ம சாப்பிட்ட உணவு சரியா ஜீரணம் ஆகாம தான் நம்ம உடம்புல கெட்ட கழிவுகளா சேர்ந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷனை உண்டு பண்ணுது. அதே மாதிரி இந்த சீரக கஷாயம் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இந்த சீரக கஷாயத்தை குடிக்கிறதால கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல்ல இருக்கும். இன்னும் இந்த சீரக கஷாயம் நம்ம கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லது. இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களும் சீரக கஷாயத்தை ஒரு நாளைக்கு 2 தடவை குடிங்க. காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல ஒரு தடவையும், நைட்டு டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமா தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த கஷாயத்தை ஒரு தடவையும் எடுத்துக்கோங்க. பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன சீரக கஷாயத்தால எத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த சீரக கஷாயம் ரொம்ப நல்லது. நம்ம டெய்லி டீ, காஃபி குடிக்கிறதுக்கு பதிலா இந்த சீரக கஷாயத்தை குடிச்சோம்னா இப்ப பார்த்த எத்தனையோ பெனிஃபிட்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye.